ஒரு ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ப்ராப்பராக அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார், உக்குலேலே, வயலின், ஹார்மோனிக்கா, ஃப்ளூட், இதெல்லாமே ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட். விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது வந்து ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இப்போ கிட்டாரோட விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, இப்போ இது வந்து சி, இந்த சியை எப்படி ப்ளே பண்ணி இந்த சவுண்டை வந்து ஒரு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி சாம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு நோட்டையும் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஒரு சாம்பிள் பேக் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சாம்பிள் பேக்கை டா இல்லை டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் DAW இதில் லோட் பண்ணி இந்த மிடி கண்ட்ரோலரை வச்சு கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா இதில் ரெக்கார்ட் பண்ண அந்த சவுண்ட் வந்து டெலிவர் ஆகும். இப்போ சியில் வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா அதே சவுண்டை நீங்கள் மிடி கண்ட்ரோலரில் சி ப்ரெஸ் பண்ணும்போது டெலிவர் ஆகும். இதுதான் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராசஸ். இந்த டாவை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த மிடி கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து இந்த டாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். கீபேடில் எப்படி ABCD டைப் பண்ணி டிஸ்பிளேல கொண்டு வரோமோ அதே மாதிரி மியூசிக்கல் இன்புட்டை இந்த மிடி கண்ட்ரோலர் வழியாக நம்ம கொடுக்குறோம். இதில் ஸ்பீக்கரோ ஒன்றுமே கிடையாது. பார்க்குறது கீபோர்ட் மாதிரி இருந்தாலும் இதில் எந்த சவுண்டுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. டாவில் கனெக்ட் பண்ணால் தான் இதில் சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கண்ட்ரோலிங் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் டாவை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் வேணும். அதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒரு மானிட்டரிங் டிவைஸ் வச்சு அந்த சவுண்டை மானிட்டர் பண்ணால் தான் உங்களுக்கு விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்க முடியும். இவ்வளோ கனெக்ஷன் நீங்கள் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பண்ணி ஆகும். ஆனால் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ப்ளே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கனெக்ஷன் வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ப்ளேபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டாருக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஃப்ரெட் போர்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நம்ம ஸ்ட்ரிங்கை ப்ளக் பண்ணுவோம். வயலினுக்கு வந்து பவுவில் ப்ளே பண்ணுவோம். மவுத் ஆர்கனுக்கு வந்து ப்ளோ பண்ணி ப்ளே பண்ணுவோம். ஃப்ளூட்டுக்கும் அதே மாதிரி தான். விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ப்ளேபிலிட்டியில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே பேட்டர்னில் தான் ப்ளே பண்ணணும். CDEFGன்னு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணமோ அதை இப்படியே ப்ளே பண்ணியாச்சுன்னா சவுண்டு டெலிவர் ஆகிடும். அப்போ ப்ளேபிலிட்டி வந்து ஒரு மியூசிக்கல் தியரி நீங்கள் தெரிஞ்சாலே இந்த விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ப்ளே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட். நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் எதை மீன் பண்ணுறேன்னா அதுக்கு எந்த பவர் சோர்ஸும் இல்லாமலே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ கிட்டாருக்கு வந்து கரண்ட் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணாலே சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிரும். வயலினாக இருந்தாலும் சரி, சைலோஃபோன், ஃப்ளூட், ஹார்மோனிக்கா எல்லாமே அப்படி தான். ஆனால் பேஸ் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டாருக்கு பவர் சோர்ஸ் தேவை. விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி நீங்கள் பண்ணால் தான் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களால் சவுண்டு டெலிவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா இப்போ கிட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டாரில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இப்போ ஃபிங்கர் ஸ்டைல் ப்ளே பண்ணணும். ஃபிங்கர் ஸ்டைல் ப்ளே பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்ட்ரம் பண்ணலாம். ஸ்ட்ரம் பண்ணிகிட்டே நீங்கள் ட்ரம்பிளோ ப்ளே பண்ணலாம். இப்படி ஒரு பாட்டிலே இடையிடையே நீங்கள் மாற்றி மாற்றி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிட்டாரில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில். விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியாது. அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் நீங்கள் லேர்ன் பண்ணி விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சுவல் கிட்டாரையே ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை நீங்கள் மிடி கண்ட்ரோலரில் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா. இது கிட்டாருக்கு அப்படி. ஹார்மோனிக்கா பார்த்தீங்கன்னா 10 ஹோல் ஹார்மோனிக்கா இருக்குது, 24 ஹோல் ஹார்மோனிக்கா இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஹோல்லையும் தனித்தனியாக ப்ளோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஆக்சுவல் ஹார்மோனிக்கா நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஹோலையும் சிங்கிள் ஹோலாக தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். கார்ட்ஸ் வந்து ஹார்மோனிக்காவில் நம்ம ப்ளே பண்ண முடியாது. இப்போ டயட்டானிக் ஹார்மோனிக்கா இல்லைன்னா 1-2 கார்ட்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஆனால் விர்ச்சுவலாக நம்ம ப்ளே பண்ணும்போது காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸ் இதில் ப்ளே பண்ண முடியும். 3 கீஸ் அட் அ டைமில் வந்து எந்தெந்த கார்டு வேணுமோ அந்தந்த கார்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அது வந்து ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்மளால் பண்ண முடியாது. இது வந்து வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பொருந்தும். இப்போ சைலோஃபோன் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் சைலோஃபோனில் 2 ஸ்ட்ரைக் இருக்கும். ஏன்னா நமக்கு 2 ஹேண்ட் தான் இருக்குது. 2 ஹேண்டை வச்சு நம்ம சைலோஃபோனை ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஃபிங்கர்ஸ் வந்து நமக்கு 10 இருக்குது. அப்போ அவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம வந்து விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ண முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது. இன்னொன்று நீங்கள் இப்போ ஒரு ஹார்ப்பெல்லாம் ஒரு ரூம் அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும். பைப் ஆர்கனுமே ஒரு சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே காங்கிரீட்டில் அந்த பைப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சு ப்ளே பண்ண முடியாது. அங்கே போய் தான் ப்ளே பண்ணணும். அப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அந்த ஃபீலை வந்து நீங்கள் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வீட்டிலேயே ப்ளே பண்ணலாம். இன்னொன்று இதில் வந்து ப்ளேபிலிட்டி வந்து சேமாக இருக்கிறனால ஒரு சிம்பிள் மியூசிக்கல் தியரி தெரிஞ்சாலே நீங்கள் இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே ப்ளே பண்ணிடலாம். ஆனால் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீங்கள் அந்தந்த மெத்தடாலஜியில் படித்தா தான் ப்ளே பண்ண முடியும். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப சீப்பு. நிறைய விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஆனால் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ ஒரு பாட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் ஒரு பாதியில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொத்தமாக அந்த ட்ராக்கை திருப்பி தான் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் விர்ச்சுவலாக மிடி கண்ட்ரோலரை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் நீங்கள் சீக்வலில் நீங்கள் எப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பிறகு கரெக்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து மிடி கண்ட்ரோலர்
விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது. டோன் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு டோன் குவாலிட்டி வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் இந்த கிட்டாரை ப்ளே பண்ணுறேன்னா எனக்கு முன்னாடி டைரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இதோட ப்ராப்பரான அக்கோஸ்டிக் சவுண்டை கேட்க முடியும். தூரத்தில் இப்போ கேட்குறவங்களுக்கு இதை நான் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி ஸ்பீக்கர் வழியாக கேட்குறனால இதோட சவுண்டு டிஜிட்டலைஸ்டு சிக்னலாக தான் அவங்களுக்கு கேட்கும். ஆக்சுவல் அக்கோஸ்டிக் சவுண்ட் வந்து அவங்களுக்கு கேட்காது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் லேர்ன் பண்ண வேண்டாம், ஆனால் நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ப்ளே பண்ணி எனக்கு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கம் போகிறது தான் நல்லது. நீங்கள் ஒரு தனி ஆளாக இருந்தாலுமே எல்லா ஒரு கம்ப்ளீட் சாங்கை ஒவ்வொரு ட்ராக்லையும் ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள கேப்பபிலிட்டி வந்து இந்த விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனில் இருக்குது. ஆனால் தனி இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு பாட்டோ ட்ராக்கோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறதுல தான் பேஷன், ரெக்கார்டிங் ஆடியோ ப்ரொடக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.